குப்பையை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 150 குடும்பங்கள் இங்க சுத்தி இருக்குதுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுமக்கள் நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், அதிகாரிகிட்ட சொல்லி பார்த்துட்டோம், அரசாங்கத்தை சொல்லி பார்த்துட்டோம், வீடுகளிலும் சொல்லி பார்த்துட்டோம், முனிசிபாலிட்டியும் சொல்லி பார்த்துட்டோம். யாருமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. இந்த மாதிரி நடந்து போய் ரொம்ப மூச்சு மட்டுது, நடக்க முடியல இந்த இடத்துல. பூராமே குப்பை அதெல்லாம் எரிக்காங்க. அதனால நம்மளுக்கு ஒரு பாண்ட் இருக்கு, வீடுக்குள்ள பூரா புகையா வருது. அதனால பாதிப்புனா பவர் ஏற்படுத்திருச்சுன்னா என்ன செய்ய முடியும், ஊரே அழிச்சிடும். ஆனா புகை இங்க வந்துகிட்டே தான் இருக்கு. குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப மாசு கட்டுப்பாடா தான் இருக்குது. இங்க அள்ளிட்டு போறது சோம்பரத்தனை பட்டு அள்ளி தீ வச்சுட்டு போயிடுறாங்க. குப்பை நாத்தம் எடுத்து போய் வீச்சம் எடுத்து போயிருது. குப்பை கிடங்கு இருக்கு இல்லையா? இருக்கு, கண்டிப்பான முள்ள இருக்கு. ஆனா இந்த ஏரியா குப்பை கிடங்கு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்களே, இதை நினைக்கிறீங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியல. நாங்க சொல்லி பாக்குறோம். காலையில சரிங்கிறாங்க, நைட்டுக்கு வந்து போட்டு அள்ளி போட்டு போயிடுறாங்க. ஏன் ஒரு ஓடையில தோண்டி மொத்தம் பிதைக்க வேண்டியதானே? அதுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து பணம் கொடுக்கு, அது இங்க உள்ளவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அங்கிட்டு தீய வச்சிருந்தாங்க, குப்பையை அங்கிட்டு தான் போட்டு ரொம்ப இது பண்றாங்க.